அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரயில் கடத்தல் சம்பவத்தில் திருப்பம். சொல்ல கேட்காத பாகிஸ்தான் 214 பணைய கைதிகளை தூக்கில் போட்டு கொன்ற பலூச் விடுதலை ராணுவம். பாகிஸ்தானின் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை தடம் புரள செய்து சிறை பிடித்து வைத்திருந்த 214 பணைய கைதிகளையும் தூக்கிலிட்டு கொன்றுவிட்டதாக பலூச் விடுதலை ராணுவம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் மிகப்பெரிய மாகாணமான பலுசிஸ்தானில் வசிக்கும் பலூச் மக்கள் தங்களுக்கு தனி நாடு கோரி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக குவெட்டாவில் இருந்து பெஷாவர் நோக்கி கடந்த 11ஆம் தேதி சென்ற ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பலூச் விடுதலை படையினர் வெடிவைத்து ரயிலை தடம் புரள செய்தனர். பின்னர் துப்பாக்கி முனையில் ரயிலில் இருந்த பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பயணிகளை சிறை பிடித்தனர். பாகிஸ்தான் ராணுவம் பலூச் அமைப்புடனான சண்டையில் 30 பாகிஸ்தான் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ராணுவம் முழு வீச்சில் களமிறங்கி போராடி 364 பேர் வரை மீட்டது. அதே நேரம் பலூச் அமைப்பை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோரை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டுக் கொன்றது. இதற்கிடையே 200க்கும் மேற்பட்ட பயணிகளை பலூச் விடுதலை ராணுவத்தினர் தங்களது கட்டுப்பாட்டில் பணைய கைதிகளாக அடைத்து வைத்தனர். அவர்களை அழைத்து வருவதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. மேலும் பலூச் விடுதலை ராணுவத்தை அழிப்போம் என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்தது. இந்த நிலையில்தான் தற்போது பலூச் விடுதலை ராணுவம் சார்பில் ஷாக் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜியந்த் பலூச் தான் திடுக்கிட வைக்கும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஜாஃபர் ரயில் கடத்தலில் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட 214 பணைய கைதிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு போர் கைதிகளை பரிமாறிக்கொள்ள 48 மணி நேரம் காலக்கெடு வழங்கியது. இது பணைய கைதிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பாக வழங்கப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் வழக்கம் போல் பிடிவாதம் மற்றும் ஆணவ போக்கை கடைபிடித்தது. பேச்சுவார்த்தையை தவிர்த்ததோடு கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டது. இந்த பிடிவாதத்தின் விளைவாக 214 பணைய கைதிகளும் தூக்கிலிடப்பட்டனர். நாங்கள் எப்போதும் சட்டத்தின்படிதான் நடப்போம். ஆனால் பாகிஸ்தானின் பிடிவாதம் தான் எங்களை இப்படி செய்ய கட்டாயப்படுத்தியது. கைதிகள் பரிமாற்றத்திற்காக பாகிஸ்தானுக்கு 48 மணி நேரம் காலக்கெடு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த காலக்கெடுவை பயன்படுத்த பாகிஸ்தான் தவறிவிட்டது. இதுதான் இவர்களின் மரணத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது என்று கூறப்பட்டது. இது மொத்த உலகத்தையும் அதிர வைத்துள்ளது. இருப்பினும் அவர்கள் தூக்கிலிடப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இதனால் பாகிஸ்தான் அதனை ஏற்கவில்லை. பணைய கைதிகள் அனைவரும் உயிரோடு தான் இருப்பதாக பாகிஸ்தான் நம்புகிறது. பாகிஸ்தான் தரப்பில் பணைய கைதிகள் யாரும் கொல்லப்படவில்லை என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அகமது ஷரீப் சௌத்ரி கூறுகையில் 354 பணைய கைதிகள் மீட்கப்பட்டுள்ளனர். 33 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். மற்ற பணைய கைதிகளை மீட்கும்படி நடந்து வருகிறது. இந்த சம்பவத்தில் மொத்தம் 31 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 21 ராணுவ வீரர்கள், 3 ரயில்வே ஊழியர்கள், 5 பயணிகள் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் இப்படி கூற பலூச் விடுதலை ராணுவம் பணைய கைதிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் என்று 214 பேரையும் தூக்கிலிட்டு கொன்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் உண்மை என்ன என்பது பற்றிய கேள்வியும் எழுந்துள்ளது. இது மொத்த உலகத்தையும் அதிர வைத்துள்ளது.